வணக்கம் மக்களே. சோ உலக லெவல்ல நடக்கிற உச்சகட்ட நியூஸ் என்னன்னு பாத்துடலாமா? இந்தியால எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் 1955 போட்டிருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தோம்னா ஈரான் அண்ட் அமெரிக்கா வார்னால தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எல்பிஜி அண்ட் ஆயிலோட சப்ளை வந்து கம்மியாயிட்டே வருது. ஸோ அதனால இந்தியாவை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்பிஜியோட சப்ளை வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கு மட்டும் லிமிட் பண்ணிருக்காங்க அண்ட் கமர்ஷியலைசேஷனுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரீசெண்ட் அப்டேட்ஸ் படி ஈரான் வந்து இந்தியாவுக்கு மட்டும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூலியமா வந்து ஆயில் சப்ளைக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. மார்ச் 2026 பிரகாரம் அமெரிக்கா ஒரு புது ஆயில் ரிஃபைனரி ப்ராஜெக்ட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்க்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தன்னோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு வராங்க. இந்த ரிஃபைனரியில 1,68,000 barrels per day கெப்பாசிட்டியோட ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் யூஎஸ்ல 50 years கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு மேஜரான ஆயில் ரிஃபைனரி ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. இஸ் ரைட் டு டை லீகல் நவ்? உத்தரப்பிரதேஷ்ல ஹரிஷ் ராணான்னு ஒரு பர்சன் 13 இயர்ஸா கோமால இருக்காங்க. அண்ட் இவரோட சிச்சுவேஷன்னால அண்ட் பாசிவ் எத்தினிஷாக்கு கீழே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா அவரோட லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம் வித்ட்ரா பண்ணிட்டு நேச்சுரல் டெத்க்கு ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 21 படி ரைட் டு டை வித் டிக்னிட்டி கீழே இந்த வேர்டிக்ட கொடுத்து இந்த கேஸ் ஒரு பெஞ்ச் மார்க்கா செட் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலி யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2025 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்ல தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் 2 பேரும் டாப் 10ல பிளேஸ் ஆயிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க மதுரையில இருந்து ராஜேஸ்வரி அண்ட் செங்கல்பேட்ல இருந்து ஏஆர் ராஜமொய்தீன். உங்க 2 பேருமே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமான நான் முதல் மூலமா படிச்சு பிளேஸ் ஆனவங்க. This is your VJ Jan and this is your VJ Prakshita signing off from Crescent Voice Channel.